அடிக்கடி சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸை தூக்கிட்டு ஊர் ஊரா போடணும். ஸ்டாலின் அவர்களே நீங்க நல்லா விளம்பரம் பண்ணி கொடுத்துட்டீங்க, நன்றி. எல்லா பத்திரிகையிலும் போட்டா, ஊடகத்திலையும் போட்டா சுந்தரா டிராவல்ஸ் தூக்கிட்டு போனாருன்னு. இது நல்ல விளம்பரம் ஆச்சு. மக்கள் இந்த பஸ் எப்படி இருக்குன்னு வந்து பல பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 153 சட்டமன்ற தொகுதி எழுச்சி பயணத்தில் நேரடியாக போய் மக்களை சந்திச்சு சுமார் 65 லட்சம் பேர் நேரடியாக நான் சந்தித்து விட்டு இப்பொழுது அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திலே உங்களை சந்தித்து பேசுகின்ற பாக்கியத்தை கிடைச்சுக்கிறேன். அந்த எழுச்சி பயணத்தின் போது மக்களுடைய உணர்வுகளை பார்க்க முடிஞ்சது. இந்த ஆட்சி எப்பொழுது முடிவு கட்டப்படும், மக்களோட ஆட்சிக்கு முடிவு கட்டின தேர்தல் 2026 தேர்தல் என்று அவருடைய ஆரவாரம் மகிழ்ச்சி மூலமாக வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இன்னொன்னு சொல்றாரு. அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் விவாதம் நடத்திட்டு இருக்கும்போது பேசினார். எதிர்கட்சி என்றால் அரசியல் செய்யாம என்ன அவிலா செய்யும் சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்களே. அதுதான் இப்பொழுது உங்களுக்கு பொருந்தும். எதிர்கட்சின்னா அப்படிதான் சொல்லுவோம். நடக்கிற பிரச்சனை சொல்றது தானே எதிர்கட்சி. அதுக்கு தானே மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனை சட்டமன்றத்திலையும் கொண்டாடுவோம், வெளியில் பொதுக்கூட்டத்திலையும் பேசுவோம். அதை தீர்ப்பது அரசுடைய கடமை. அதை தட்டி கழிக்க கூடாது. அதற்கு ஏதாவது களங்கம் கற்பிச்சு அவதூறு செய்தி வெளியிட்டுக் கொண்டிருந்தீங்களா 2026 தேர்தலில் நீ நிக்கிற இடத்துல டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஸ்டாலின் அவர்களே, இன்னொன்னு பேசுறார். இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு பாவம். அவர் நாணவாதியம் பிறந்து விட்டது. யாருன்னு உங்களுக்கு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பேசிட்டு இருக்கார். இன்றைக்கு பேசுறாரு ஒரு கூட்டத்தில், ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசுறாரு. நான் கேள்விப்பட்டேன். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் எடப்பாடியின் கண்களை உறுத்தி கொண்டிருக்குதான். கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா உறுத்தல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க பேசுங்க, கருத்தை சொல்லுங்க, தவறு இல்லை. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுதுதான் அதில் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படும். அவர் சொன்ன கருத்து, அறநிலைத்துறை சார்பாக 10 கல்லூரிகள் அறிவிக்கப்பட்டன. நாங்கள் கேட்கின்ற கல்வி, இதுக்குன்னு ஒரு துறை இருக்குது, உயர்கல்வித்துறை இருக்குது. அந்த உயர்கல்வித்துறையில நீங்க அறிவிங்க, தவறு என்று சொல்லவில்லை. அப்படித்தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது உயர்கல்வித்துறையில இவ்வளவு கல்லூரிகள் நாங்க அறிவிச்சு திறந்து நடைமுறை கொண்டாந்தோம். ஏன் அரசாங்கம் திவால் ஆயிட்டுதா? பணம் இல்லையா அரசாங்கத்தில்? அப்படித்தானே நினைக்க தோன்றுது. இன்னைக்கு அறநிலைத்துறையில் இருக்கிற அந்த நிதியை எடுத்து இன்னைக்கு கல்லூரி கட்டினீங்களா, அந்த கல்லூரி விரிவாக்கம் செய்யணும், அது கூடுதல் பாடத்திட்டம் கொண்டாடணும், அது தொடர் செலவு. அப்போ அந்த மாணவர்கள் நிதி இல்லாம இருந்தா அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டு விடுவாங்க. இது நீங்க உயர்கல்வித்துறையில் இருக்கின்ற பொழுது நிதி தாராளமாக அந்த கல்லூரிக்கு கிடைக்கும். அதை வச்சுதான் நான் குறிப்பிட்டேன். இன்னொன்னு சொல்றார், ஏதோ இப்பதான் போய் நம்ம பார்த்து அங்க இருக்கிற அறநிலைத்துறை சார்பாக திருமணம் நடத்தி வச்சிட்டு இருக்கார். இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற போது, இதய புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற போது பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு, ஏழைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்களை பார்த்து ஸ்டிக்கர் ஒட்டி தான் நீங்க ஒவ்வொன்றா நீங்க செயல்படுத்திட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து நாங்க காப்பி அடிக்கல, எங்களை பார்த்து தான் நீங்க அந்த ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டாந்து இருக்கிறீங்களே ஒழிய அதிமுக பொறுத்த வரைக்கும் அதற்கென்று திட்டங்கள் வகுக்கப்படும், அது முறையாக செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னும் பத்திரிகை ஆளுங்கட்சியா இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி தான் பேசினா, எதிர்கட்சியா இருக்கும் போது தினந்தோறும் நம்மளை பத்தியும் பேசலாம். பரவாயில்ல, பத்திரிகை நம்மளாலதான் விக்குது, இல்லைன்னா விக்காது போல் இருக்குது. இதுல நேற்றைய தினம்
தினமலர் பத்திரிகையில் வருது. பல மாவட்டங்களில் 16ஆம் தேதி முதல் கனமழை பெய்யும். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு. இதன் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதி இடி மின்னலுடன் பெய்யும். இதுல தமிழகத்தில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை. நான் தருமபுரியில எழுச்சி சுற்றுப்பயணத்தை வச்சிருந்தேன். 17-18 வச்சிருந்தோம். இந்த பத்திரிகை பார்த்துட்டு வானிலை ஆராய்ச்சி மையத்தையும் கேட்டோம். வானிலை கேட்கும்போது அவர்கள் மழை வருது உறுதினாங்க. அதனால நாங்க அந்த தேதியில அங்க எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாம பிறகு ஒரு தேதி இந்த மாதம் 28-29ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் தொடரும் என்று அறிவிச்சார். உடனே இன்னைக்கு பத்திரிகையில எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார். பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மி அளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும், அவரெல்லாம் கட்சியில சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ. அவர்கள் கட்சியில சேர்க்க இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது?